3000 அடி உயரம், 1800 படிக்கட்டு. முருகப்பெருமான் ரிவெஞ்சு கொடுத்த இடம் தான். முருகர் சித்தர் இங்கேருந்து தான் பழனிமலைக்கு வழி எப்படி போகணும் அப்படின்றத வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய தமிழ்கடவுள் முருகப்பெருமானுடைய வரலாற்று சிறப்புமிக்க கோவில்களில் இதுவும் ஒன்று. வணக்கம் டியர் வியூவர்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகிய மலைக்கோவிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கோதிமலை ஆண்டவர். இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காந்திபுரத்துலேருந்து எக்ஸாக்டாக 45.9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. அதாவது அன்னூர் புளியம்பட்டி பக்கமாக. நீங்கள் ஐயா எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க? இந்த கோவில் எவ்வளோ வருஷமாக வேலை செய்கிறீங்க? நான் தாத்தா காலத்துலேருந்து இருக்கேன். ஐயா வந்துட்டு ஒரு 50 வருடமாக அது பூஜை இல்லை, பண்ணிட்டு பாரம்பரியம் பரம்பரையாக அவங்க பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன வயசுலேருந்து ஐயா பார்க்குறேன் நான். இவங்க அப்பாலிருந்து எனக்கு தெரியும். மலையோட சிறப்பு என்னங்க? அதாவது என்னன்னா ஒவ்வொரு கோவிலில் வந்து ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க. இல்லை அது பூஜை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கந்த சஷ்டி அப்புறம் அந்த இல்லை இங்கே வெகுசாக தேர் ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஓகே ஓகே. என்ன தேருங்க? ஓதிமலை தேர்னே பேர். ஓதிமலை தேர்னே பேர். இரும்பு இங்கே தான் நடக்கும். அங்கே பூசையாக இங்கே நடக்கும் இரும்புற தேர். இது தனி சன்னதி, ஈஸ்வரனோட தனி சன்னதி. இது அதாவது பார்வதி இல்லாத ஒரு சன்னதி நீங்கள் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஈர்வருக்கு ஆமாம் ஈஸ்வரனுக்கு தனி சன்னதிங்கிறது ரொம்ப கஷ்டம். வெளியில் எங்கேயுமே அதிகமாக இருக்காது. சிவன் மட்டும்தான், பார்வதி கிடையாது. அதே மாதிரி முருகனும் அங்கே தான். மேல முருகன் சாமி மட்டும்தான். சாமி மட்டும்தான் இருக்கு. பட் இருந்தாலும் கிடையாது, அங்கேயும் கிடையாது. வள்ளி தெய்வானு கிடையாது, தனி சன்னதி. அதுவும் ஆக்சுவலாக அவர் அதாவது இந்த பிரணவ மந்திரத்தை இவர் பிரம்மா மறந்ததுனால அந்த ஆக்சுவலாக படைக்கும் தொழிலை தான் கையில் எடுத்துட்டு ஆதி பிரம்ம ஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அதாவது இது என்ன சொல்கிறதுன்னே தெரியல எனக்கு. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். இது மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில். பட் என்னென்னா நிறைய பேர் வராதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, மலை ஏறுறது கொஞ்சம் சிரமம். மற்றபடி ஒரு விதத்துக்கு நல்லதுங்க. அது ஒரு ஆன்மீக பக்தர் ஒருத்தர் எனக்கு பதிவு பண்ண விஷயம். நான் ஷூட் பண்ணும்போது 2 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ நீங்கள் அந்த மருதமலையில் எடுத்துட்டிங்கன்னா ரோடுங்க. ஆமாம் ஆமாம், காரில் போயிடலாம் வரலாம், லொக்கேஷன் நல்லா இருக்குது. அது ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில லவ்வர்ஸ் இந்த இல்லை அது வெவ்வேறு விதமாக போகும். நாம் அதையே சொல்ல வேண்டாம். அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுங்க இந்த பதிவு தயவு செஞ்சு எனக்காக போடுங்கன்னே ஒருத்தர் கேட்டார். இல்லை இங்கே அது மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது. ஆமாம், அது என்னன்னா நீங்கள் வாங்க, யாராக இருந்தாலும் சரி. இப்போ சாமியை வழிபடுற இடம் பப்ளிக் பிளேஸில் எப்படி இருக்குன்னு எல்லாமே தெரியும். அதை கடைப்பிடிக்கலாம். ரொம்ப அருமையான கோயிலுக்குன்னு. அதாவது மனமாற உருகி உள்ள வழிபட்ட எல்லாமே நடக்கும். இன்னைக்கு நான் வேறொரு வேலையை புளியம்பட்டி வந்தேன். ஓகே ஓகே சார். புளியம்பட்டி வேலை முடிஞ்சது. வேலை முடிஞ்சு அடுத்த செகண்ட் என்ன நினச்சேன்னு தெரியல. நேரம் இங்கே வந்தாச்சு. பிரபலியமாக சொல்லிக்கிறத விட மிகவும் ஒரு அருமையான ஸ்தலம். வெளியில் புகழ் பெறலை, வெளி உலகத்துக்கு அதிகமாக தெரியாது. பட் இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மிகவும் பிரசித்தி பெற்ற தலம். உள்ள வரும்போது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் இருக்கு. இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதான் நான் சொல்கிறேன்ல, இப்போ நான் நினச்சும் கூட பார்க்கல. இல்லை நான் நினச்சும் கூட பார்க்கல. கண்ணு நீ இருப்பாதுங்கிறதுல எனக்கு இல்லை. நேராக வர்றேன், கோயிலுக்கு வர்றேன். அங்கே புளியம்பட்டி வேறு வேலையாக வந்தேன். வந்த உடனே நான் வேலை முடிஞ்ச உடனே அடுத்த செகண்ட் கோயிலுக்கு போகணும், ஈஸ்வரனை பார்க்கணும்னு நினச்சா இவர் இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படின்னு. என்னன்னு கேட்டிங்கன்னா அதிகமாக வர மாட்டாங்க. அப்புறம் இவர் வயசானவர். நம்ம மேலே சாமி பார்க்கணும்னா ஈவினிங் என்ன டைம் வரைக்கும் இருக்குங்க கோவில்? இல்லை அதாவது திங்கள் வெள்ளி கண்டிப்பாக இருப்பாங்க. ஓகே ஓகே. திங்கள் வெள்ளி, அமாவாசை பௌர்ணமி கண்டிப்பாக இருப்பாங்க. சஷ்டி இந்த மாதிரி முக்கியமான இதுகளில் இருக்குங்க. அப்புறம் இப்போ முதல்லலாம் தண்ணி இல்லாமல் இருந்தது. இப்போ தண்ணியெல்லாம் வசதி பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய சமாச்சாரம். அதனால் கிருத்திகை ரொம்ப நல்லாயிருக்கும். கிருத்திகை ரொம்ப அருமையாக இருக்கும். ஆமாம் நடக்கும். அது இங்கே நடக்கும். அங்கே சும்மா இது இருக்கும். பட் இங்கே பிரபல்யமாக நடக்கிறது இங்கே தான் ஈஸ்வரன் இங்கே தான் நடக்கும்.
கோவிலினுடைய உயரம் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து உங்களுக்கு தரையில இருந்து 3000 அடி உயரம், 1800 படிக்கட்டு. இந்த கோயிலுடைய சிறப்பு எப்படி என்ன அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, அறுபடை முருகன் கோயிலுடைய சிறப்பு வந்து எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம நிறைய பேர் பார்த்துருவோம். பட் இந்த மாதிரி ஒரு சில கோயில், இது வந்து பழமையான கோவில், இதனுடைய வரலாறுகள் வந்துட்டு அது சார்ந்த மக்கள், அந்த பகுதி மக்கள், பக்கத்து ஊர்கள் அதை தவிர்த்து மற்ற சிலருக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இது பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த கோவிலை கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு டெம்பிள். அதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது ஓதிமலை அப்படின்னு பேர் வந்ததுக்கான காரணம், கோவிலுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பிரம்மதேவர் வந்து தன்னுடைய பிரணவ மந்திரத்தை மறந்துடுவார். ஸோ இவர் வந்துட்டு முருகப்பெருமான் வந்துட்டு ஒரு தடவை வந்து பிரம்மதேவர் கோவப்படுத்திடுவார். என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கான ரிவெஞ்ச் எடுத்த இடமா சொல்கிறாங்க. ஏன்னா பிரம்மதேவர் வந்துட்டு அதாவது விநாயகரை பார்த்து வழிபட்டுட்டு, அதாவது முருகரை வந்துட்டு கண்டுகொள்ளாமல் போகிறாரு. இதில் வந்து முருகர் ஆத்திரம் அடைஞ்சிடுறாரு. அதனால் வந்துட்டு அவர் வந்துட்டு முருகர் வந்துட்டு பிரம்மதேவரை வந்துட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு. தன்னோட பிரணவ மந்திரத்தோட பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாரு. படைக்கும் கடவுள், நம்ம மும்மூர்த்திகள் ஒருவரான பிரம்மா வந்துட்டு அதனுடைய பொருள் தெரியாமல் முடிச்சதுனால ஆத்திரம் அடைஞ்ச முருகப்பெருமான் ரிவெஞ்சு கொடுத்த இடம்தான் அந்த ஓதிமலைக்கு நியர்பையாக இருக்க இரும்பறை. அங்கே வந்து சிறை வைக்கப்படுறாரு. சிறை வச்சுட்டு முருகப்பெருமான் வந்துட்டு படைக்கும் தொழிலை தானே கையில் எடுத்துடுறாரு. முருகப்பெருமான் வந்து படைக்கும் தொழிலை தானே கையில் எடுத்ததுக்கப்புறம் பிறக்கிற எல்லா உயிருமே வந்து ரொம்ப புனித ஆத்மாவாக பிறக்குது. பிறப்பு மட்டும்தான் நிகழுது, இறப்பு வந்து நிகழவே இல்லை. இறப்பு நிகழாதனால பூமியோட பாரம் அதிகமாகிடுது. ஸோ பூமாதேவியும் தேவர்களும் வந்துட்டு நம்ம ஈசன், நம்ம வந்துட்டு சிவபெருமான்கிட்ட போய் முறையிடும் பொழுது அதுக்கப்புறம் அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க வந்து முருகன்கிட்ட சிவபெருமான் சொல்லி சிறையிலிருந்து வந்து பிரம்மா விடுவிக்க சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பிரம்மதேவர் அந்த ஓதிமலை அப்படின்ற அந்த மலையில் தான் வந்து நம்ம ஓதிமலை ஆண்டவராக வந்துட்டு காட்சியளிக்கிறாரு. முருகனுடைய அந்த உருவம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி பிரம்மஸ்வரூபம் அப்படின்றாரு. அந்த மலை மேலே இருந்து அவர் எல்லாமே அந்த படைக்கும் தொழிலை கையில் எடுக்கிறனால ஆதி பிரம்மஸ்வரூபம் முருகப்பெருமானை வந்து எல்லாருமே வழிபடுறாங்க, வணங்குறாங்க. வேத ஆகம விதிகளின்படி ஓதியதால் அம்மலை ஓதிமலை என்று பெயர் பெற்றதாக வரலாறு கூறுது. மட்டும் இல்லாமல் பழனிமலைக்கு போகிறதுக்காக போகர் சித்தருக்கு வந்து வழிகாமிச்சதாகவும் கூறப்படுது. போகர் சித்தர் இங்கேருந்து தான் பழனிமலைக்கு வழி எப்படி போகணும் அப்படின்றத வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்குது. அங்கேருந்து பழனிமலையை தேடி வந்து போகர் சித்தர் போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் வேண்டவங்க, திருமண தடை, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு ஓதிமலை ஆண்டவர் வந்து நம்ம வழிபட்டுட்டு போனோம் அப்படின்னா அந்த விஷயங்கள் தடை நீங்கி சிறப்பாக வந்துட்டு நடக்கிறது தான் ஆண்டவர் அருளாட ஐதீகம். எல்லாமே நம்பப்படுது. நம்பி மனதார நம்ம வேண்டணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த கோவில் நம்ம போய் பார்த்துட்டு அதை ஷூட் பண்ணும்போது அதனுடைய காட்சிகளை வந்து நீங்கள் இப்போ பார்ப்பீங்க காணொலியில். கோவிலில் வந்து ஒரு பக்தர்களுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, லவ்வர்ஸ் பார்க் மாதிரி இல்லை ஒரு சில விஷயங்கள் கோவிலில் வந்துட்டு தவறான எந்த ஒரு செயலோ இல்லைனா வந்துட்டு பொல்யூஷன், அதாவது வந்துட்டு வாட்டர் பாட்டில்ஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள் எதுவுமே வந்துட்டு போடக்கூடாது, தயவு செஞ்சு சொல்லுங்கள் பதிவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்மீக பக்தர் ஒருத்தருடைய வேண்டுகோள். அதை தான் நம்ம சொல்கிறோம். மருதமலை, இந்த ஒரு சில கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்துட்டு லவ்வர்ஸ் வந்து அவங்க வரதுனால வந்து பக்தர்கள்லாம் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி பக்தர்களுடைய வேண்டுகோள். இது என்னுடைய கருத்துக்கள் அல்ல, அதை மெயினாக வந்து மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓதிமலை வந்து பார்த்திங்கன்னா எப்படி அறுபடை முருகன் கோயில் வந்து சிறப்பாக வந்து எல்லாம் தெரியுதோ அந்த மாதிரி இது தெரியக்கூடிய நம்மளுடைய பாரம்பரிய, அதாவது நம்மளுடைய வரலாறு. இது தமிழ்நாட்டினுடைய தமிழ்கடவுள் முருகப்பெருமானுடைய வரலாற்று சிறப்புமிக்க கோவில்களில் இதுவும் ஒன்று. இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. நம்ம முருகவேலன் யூடியூப் சேனல் மூலிமா இந்த மாதிரி ஒரு சில சிறப்பான கோவில்கள் மற்றும் சில கோயில் தகவல்கள் வந்து வாரம் உங்களுக்கு பார்க்க முடியும். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கோவிலை பற்றி பதிவு நம்ம போடுறோம். இயற்கையான காட்சி, இந்த கோவில் வந்து நம்ம வழிபடுறதுனால ஒரு நல்ல ஒரு ட்ரக்கிங், ஒரு மலை ஏறின ஒரு நல்ல ட்ரக்கிங் ஃபீலும் இருக்கும். ஸோ நேச்சராக வந்துட்டு அந்த இயற்கை காட்சிகளை வந்துட்டு நம்ம சொல்கிறத விட ஒரு முறையாக நீங்கள் வந்து விசிட் பண்ணும்போது தான் அதை உங்களால் வந்துட்டு ஃபீல் பண்ண முடியும் அந்த விஷயங்கள். என்ன சொல்கிறது, இந்த மலைக்கோவில்கள் நம்ம ஏறி வழிபடுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்குமே நல்லது. நம்மளுடைய இண்டூரன்ஸ், நம்மளுடைய எனர்ஜி லெவல் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். யாருமே இன்றைக்கி எல்லாமே சோர்ந்துடுறோம், நம்மளுடைய உடல் உழைப்பு இல்லை, உணவு முறைகள் தவறு. இந்த மாதிரி கோவில்களில் வந்து மலைக்கோவில் வந்துட்டு நம்ம ஏறி இறங்கி வழிபடும்போது பார்த்திங்கன்னா அதுவே நமக்கு உடம்புக்கு வந்துட்டு ஒரு விதமான வந்துட்டு
உடற்பயிற்சியாகவே அமையுது. உடல் ஆரோக்கியம் ஸோ நிறைய இருக்குது. அந்த இயற்கையான வந்து அந்த காற்றை நீங்கள் சுவாசிக்கலாம். அந்த இயற்கையான காற்று வந்து மலைகளில் இருக்கிறத வந்து வேறு எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் மூலிகை செடிகள் அந்த மாதிரி இருக்குது. ஒரு சில சித்தர்கள் வந்து வழிபட்டு அங்கே தவம் பண்ணதாகவும் சொல்லப்படுது. பவானிசாகர் டேமோட பேக் சைடு வாட்டர் வியூ மேலேருந்து பார்க்கும்போது ஒரு சில மலைக்கோவில்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உச்சியில் இருக்காது. இது முருகப்பெருமானுடைய அந்த கோவில் வந்து மலை உச்சியில் இருக்குது. நல்ல வந்து இது தலையிலேருந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோவில். கொஞ்சம் வயசானவங்க அந்த மாதிரி ஏறுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் முன்ன பின்ன டைம் ஆகும். பொறுமையாக நம்ம ஏற முடியும். கொஞ்சம் வந்துட்டு பசங்க வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக ஏறுறோம் அப்படின்னா நல்லா வேகமாக ஏறக்கூடியவங்க, எனர்ஜெட்டிக்காக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ்லாம் ஒரு 45 to 1 ஹவரில் ஏறிடலாம். பொறுமையாக நம்ம போனோம் அப்படின்னா 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரத்தில் நம்ம போய் சாமி தரிசனம் பண்ண முடியும். எல்லாருமே ஒரு முறை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இந்த கோவில் வந்து சிறப்புமிக்க ஒரு கோவில். இந்த மாதிரி இயற்கையாக இருக்கக்கூடிய ஹில் ஸ்டேஷன் கோவில் இதை பற்றின பல விதமான தகவல்கள், சிறப்புகள் ஒவ்வொரு வாரமும் வாரமாக இருக்கும், நம்ம பார்க்க முடியும். தேங்க்யூ. இப்போ நம்ம வந்துட்டு கோவில் வந்துட்டு எப்போல்லாம் வந்துட்டு கோவில் செயல்படுது அப்படின்னா எல்லா நாட்கள்லேயும் கோவில் வந்து செயல்படுறது கிடையாது. வாரத்தில் ஒரு 3 நாட்கள் மட்டும்தான். திங்கள், வெள்ளி இதுதான் வந்துட்டு கோவில் வந்து பழைய நடை திறந்து இது பண்ணியிருந்தேன். செவ்வாய் முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்றனால இப்போ திங்கள், செவ்வாய், வெள்ளி இந்த நாள் மட்டும்தான் கோவில் வந்து வழிபட முடியும். மற்றபடி உங்களுக்கு விசேஷங்கள் கிருத்திகை, சஷ்டி, முருகனுக்கு உகந்த நாள் வளர்பிறை சஷ்டி அந்த மாதிரி நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா கோவில் வந்துட்டு செயல்படுது. ஈவினிங் 5 மணி வரைக்கும் தான். அதுக்கு மேலே உங்களுக்கு மலை வந்துட்டு உங்களுக்கு ஃபாரஸ்ட் அப்படின்றனால அனுமதி கிடையாது. 5 மணிக்கு மேலே யாரும் மலை ஏறக்கூடாது. அதாவது போகர் சித்தர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓதிமலை அடிவாரத்தில் சலமூலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா விபூதி போல் காட்சி தருமாமா, விபூதி வாசம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுடைய அர்ச்சகர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இதனுடைய ஸ்பெஷல் வந்துட்டு சுற்றியுமே செம்மண் காடாக இருக்கும். அந்த இடம் மட்டும் பர்டிகுலராக விபூதி வாசமும் விபூதி கலர்லேயும் இருக்கும். அந்த இடத்துல வந்து போகர் வந்துட்டு நீண்ட நாட்களாக இருந்து அங்கே வந்து யாகம் வளர்த்து முருகப்பெருமானை திருப்திப்படுத்தி வரம் கேட்டு முருகன் வரம் தந்ததாக சொல்லப்படுது. என்ன வரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவபாசான சிலை, பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய நவபாசானை சிலை வடிப்பதற்காக இருந்து வரம் கேட்டு வரம் பெற்று அவருக்கு வந்து வழிகாட்டுறதுக்காக முருகன் வந்து ஒரு முகம் 4 கரத்தோட வந்து வள்ளி தெய்வனோட சென்று பெரிய குமாரபாளையம் அப்படின்ற இடத்துல முருகப்பெருமான் வந்து வழி காமிச்சதாக சொல்லப்படுது. அங்கே ஒரு சிவாலயம் இருக்குது. அந்த சிவாலயம் வரைக்கும் சென்று வழி காமிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மனுநீதி சோழன், வஜ்ரங்க பாண்டியன், சேரமான் பெருமான் இந்த மூவேந்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா 1800 வருடங்களுக்கு முன்பே வந்து காடுகளெல்லாம் அழிச்சிட்டு வரும்போது பெரிய குமாரபாளையம் அப்படின்ற இடத்துல நாகேஸ்வர சுவாமி கோவில் வந்து இருக்குது. அங்கே திருப்படி செய்து கும்பாபிஷேகம் செய்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மலை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஓதிமலை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா 6 நதிகள் ஓடியதாக சொல்லப்படுது. அதில் இருக்க ஒரு சில நதிகளினுடைய பெயர் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. வங்க நதி, வேல் நதி, பதுமை நதி, சர்ப்ப நதி. மலை மேல் வந்து 8 ஆறுகளோட தண்ணீர் கொண்டு வந்து ஊற்றி கும்பாபிஷேகம் செய்ததாக வந்துட்டு சொல்லப்படுது. மலை மேல் இருக்கக்கூடிய ஓதிமலை ஆண்டவர் நம்ம சுவாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 ஆறுகளினுடைய தண்ணீர் கொண்டு வந்து கும்பாபிஷேகம் செய்ததாக புண்ணியங்க பிரதட்சணை செய்ததாக ஓலைச்சுவடிகள் குறிப்புகள் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா கூறப்படுது. அது மட்டும் இல்லாமல் மற்ற கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா மயூரம் அப்படின்னு சொல்கிறது வந்து மயிலை குறிப்பிடுறாங்க. அந்த மயூரம் வந்து பார்த்திங்கன்னா வலதுகை பக்கமாக தான் இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் வந்து ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இடதுகை பக்கமாக அமைஞ்சிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா அதாவது எந்திர மயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திர மயில் அப்படின்ற எந்திரனே மயிலாக இருந்து பூஜை செய்ததாக ஒரு சிறப்புமிக்க ஒரு ஸ்தலமாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர், பழனிமலை இதற்கெல்லாம் மூத்த ஒரு ஸ்தலம் அப்படின்றாங்க. இதற்கு முன்பே தோன்றியது அப்படின்றது தான் அதை மூத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ ஒரு பழமை வாய்ந்த ஒரு சிறப்புமிக்க கோவில். எல்லாருமே கண்டிப்பாக ஒரு முறை விசிட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் நாங்கள் ஏதாவது சொல்ல மறந்துருந்தோம் அப்படின்னா டியர் வியூவர்ஸ் பார்க்குறவங்க நீங்கள் அதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.